ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து FL ஸ்டுடியோவில் FPCன்னு ஒன்று இருக்குது. ஒரு ட்ரம் மிஷின் இருக்குது. அந்த ட்ரம் மிஷினை வச்சு தபேலா லூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ இங்கே FPC இங்கே இருக்குது. முன்னே இருந்த FPC விட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அது வந்து 12.5 வெர்ஷன் வந்தது. முதல் இதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் பழைய டுட்டோரியலில். இப்போ வந்து இந்த மிஷின் வந்து சாதாரணமாக வெஸ்டர்ன் மியூசிக்ஸ் தான் இதில் வந்து வரும். ஆனால் வந்து இப்போ இதில் வந்து தப்லா மியூசிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, இதில் இருக்கிற சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வேறு சாம்பிள் வைக்கணும், அவ்வளோதான். தப்லா சாம்பிளை வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த இங்கே இருக்கிற மிடி லூப் வந்து தபலா வாசிக்கிற மாதிரி வாசிக்கும். இப்போ வந்து நான் தபலா லூப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். தபலா சாம்பிள் இங்கே இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி பேஸ் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த கிக் ட்ரம்மில் வைக்கணும். ஸ்னார் ட்ரம்மில் வச்சுக்கணும். இந்த கர்ணைன்னு சொல்லுவாங்க தபால, அது வந்து இந்த பக்கம் ஹைகாட்டில் வச்சுட்டா போதும். இந்த வைக்கலாம், தேவையான இடத்துல வச்சுக்கலாம். அப்புறம் பின்னாடி வந்து இந்த மிடி லூப் நம்ம வந்து சரி பண்ணும்போது அது சரியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாம்பிள்ஸ் வந்து டைரெக்டாக கொடுக்கலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ வந்து எப்படின்னா வெஸ்டர்ன் ஸ்டைலும் இந்தியன் ஸ்டைல், அதாவது தபலாவும் சேர்ந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த FPCயில் வந்து இந்த லூப் எப்படி வந்ததுன்னா, இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே அவங்க வந்து ப்ரீசெட்ஸாக சில லூப் வச்சுருக்காங்க. அந்த லூப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு கிளிக் பண்ணால் போதும். இந்த ஏரோ மார்க்கில் வச்சு ஒரு கிளிக் பண்ணால் போதும், அந்த லூப் இங்கே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனல் ட்ராக் வந்துடும். இப்போ வந்து நான் செஞ்சு காட்டுறேன். பார்த்தீங்களா, ஹிப்காப் லூப் ஒன்று இருக்குது. இப்போ ஹிப்காப்பில் வந்து இதில் இத்தனை லூப் இருக்குது. நம்ம வந்து இப்போ 51 கிளிக் பண்ணால் மாறிடும். இந்த மிடி லூப் வந்து மாறிடும். இப்போ வாட்சும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ டெம்போ அதிகமாக இருக்கனால அப்படி இருக்குது. ஒரு 100 வச்சுட்டோம்னா அது நல்லா இல்லைன்னா வேறு மாற்றிக்கலாம். ஜாஸ் லூப் இருக்குது. இப்படி என்ன வேறு மாற்றிக்கலாம். இது நிறைய லூப் இருக்குது. இந்த லூப்பை வந்து நம்ம செட் பண்ணோம். பிடிக்கலையா, அடுத்த லூப் இந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த லூப் வந்துடும். 17ஆம் நம்பர் லூப் வந்துடும். இது மாதிரி நம்ம எது வேணால் செஞ்சுக்கலாம். ஹச் லூப்புன்னா இந்த லூப்பில் வந்து தபலா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து வெஸ்டர்ன் மியூசிக், நமக்கு ஜாஸ் இது வந்து ஹைகாட்லாம் வருது. இந்த ஹைகாட்லாம் தேவையில்லை. ஒரு வெறும் தபலா மட்டும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா என்ன செய்யணும்னா, இதில் வந்து இப்படி இந்த ப்ரெசன்ஸில் வந்து இந்த ஏரோ மார்க் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எம்டின்னு ஒன்று இருக்கும். எம்டி கிளிக் பண்ணால் இது எல்லாமே எம்டி ஆகிடும். எம்டி ஆனோடனே இதில் வந்து நம்ம இப்போ சாம்பிள் சேர்த்து வைத்தா பழைய அந்த ஹைகாட்டு கிக்கு இதெல்லாம் இருக்காது. இதே சாம்பிள் எடுத்துக்கலாம்.
இது மாதிரி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதை வந்து இது எஃபிசி போல்கா பாப் 10ல் இருக்குது. இதை வாசித்தா இப்படி இருக்குது. டெம்போலாம் கரெக்டாக நச்சுன்னு உட்காரணும். ஒரு தக்கிட்ட ஜாஸ் லூப்பில் போட்டோம்னா அவ்வளோதான். தபலா லூப்பு வந்து ரொம்ப ஈஸியாக இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொஞ்சம் தெரிஞ்சாலும் கூட இதை நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம். இப்போ இதை மாற்றி அமைக்கிறது எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இந்த பியானோ ரோல் மேலே டச் பண்ணோம்னா பியானோ ரோல் கிடைக்கும். இந்த பியானோ ரோல் வந்து எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே உட்காந்துருக்குன்னு தெரியும். இப்போ நமக்கு ஒரு கும் வந்துச்சுன்னா வாட்ச் பார்க்கலாம். எப்படி வருது? இந்த இடத்துல ஒரு கும்மு சேர்த்துருக்கோம். நம்ம 2 கூட சேர்த்தலாம். இப்போ இந்த லூப்பில் இருக்கிற இந்த 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 சாம்பிள் வந்து ஒரு இடத்துல உட்காராமல் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வந்து இந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீசெட் அழிச்சிடலாம். இது மாதிரி நம்ம வந்து எல்லா லூப்பையும் மாற்றி போட்டுக்கலாம். ஈஸியாக வந்து இதில் தபலா லூப்பை தயார் பண்ணலாம். இதில் ரோல் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு கும்மை மட்டும் அதிகமாக கடைசியில் ஒரு தீர்மானம் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு ட்ரம் மிஷினில் வந்து ஃபுல் ஸ்டுடியோ எடுக்கிற ட்ரம் மிஷினில் வந்து நம்ம ஒரு தபலா லூப்பை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி நம்ம வந்து வேவாக வந்து எந்த சாஃப்ட்வேரில் வேணாலும் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் இங்கே இருக்குது. இந்த பேட்டர்னை தூக்கி அப்படியே பிளேலிஸ்ட்டில் போடுறோம். அப்படியே ஒரு 4 பார்க்கு வைக்கிறோம். இப்போ இதை ப்ளே பண்ணுறோம்.
இதில் நம்ம வந்து எந்த ஆல்டர்ஸ் இந்த மாதிரி தீர்மானம் வர மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து இந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரேண்டர் அஸ் ஆடியோ கிளிப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதோட ஆடியோ கிளிப் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே தூக்கி ஆடியோ கிளிப் வச்சுக்கோங்க. ஒரு லூப் மட்டும் கிடைக்கிது. இப்போ இதை வந்து மீட் பண்ணி நான் வந்து மிடி லூப்பை வந்து மீட் பண்ணிடுறேன். இதை வந்து அப்படியே ஒரு பார் கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு பாருக்கு வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் கரெக்டாக ஒரு பார் வந்துச்சு. அது வந்துச்சு. இது அப்படியே வந்து கண்ட்ரோல் பி போட்டிங்கன்னா அடுத்த லூப் வரும். இன்னொரு அப்படியே அடுத்தடுத்த லூப் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அது கண்டினியூஸாக வாசிக்கிற மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு தப்லா லூப்பை வந்து இருக்கிற FPCயில் தயார் பண்ணிட்டோம். நான் வந்து ஒரு சிம்பிள் தப்லா பிட் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எப்படி வேணால் ஆர்டிஸ்ட் நீங்கள் அதை வச்சு உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நிறைய லூப்பு நீங்கள் தப்லாவில் ரெடி பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.